வெல்கம் டு எதிர்வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சுண்டல் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 10 மணி நேரம் ஊற வைக்கிறேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. சுண்டல் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். ஊறின சுண்டல் எடுத்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதில் போட்டுட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். குக்கரை லாக் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை நம்ம ஒரு 6-7 விசில் வர அளவுக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 6-7 விசில் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன். பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்திருக்கு. ஒன்று எடுத்து இப்படி மசிக்கும் போது நமக்கு நல்லா மாவு மாதிரி மசிஞ்சிரும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுண்டலை மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி மற்ற வச்சு அப்படியே மசிச்சு விடணும் லைட்டாக. இந்த மாதிரி பண்ணால் போதும், அவ்வளோதாங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நான் மசிச்சு விட்றேன். அவ்வளோதான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, 6-7 பல் பூண்டு போடுறேன். ஒரு 6 துண்டு இஞ்சி போடுறேன். 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதுதான் முட்டை சுண்டலோட மசாலா. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னா அந்த மசாலாவை அப்படியே டைரெக்டாக போட்டு அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்க அதோட எண்ணெய்லாம் நமக்கு அப்படியே பிரிஞ்சு மேலே இருக்கும். அது கரெக்டான பக்குவம். அந்த வாசமும் நமக்கு நல்லாயிருக்கும், வதக்கும் போதே நமக்கு தெரியும். இப்போ கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் இது போடுறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா நான் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் வாசத்துக்கு. இப்போ இதையும் இந்த எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு இங்கே பாருங்கள், ஒரு மசாலாவாக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு நிற்கிது. இப்போ நம்ம கொஞ்சமாக இதுக்கு கருவேப்பிலையும் மல்லி இலையும் போடுறேன் வாசத்துக்காண்டி. அதையும் போட்டு நம்ம ஒரு பெரட்டிடலாம். இதுக்கு நம்ம சுண்டல் வடிகட்டி வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை நான் இதில் ஊற்றுறேன். அந்த தண்ணி ஊற்றி அந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச சுண்டல் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். முட்டை சுண்டல் நம்ம கடையில் வெளிக்கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, செம்மையாக இருக்கும். அதே டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒரு கிரேவி பக்கம் வந்தோன்னா கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதை நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து போட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை கொஞ்சமாக மேலே தூவி விட்டு கார்ன் நான் பொரித்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சுண்டலுக்கு முட்டை ஒன்று வேக வச்ச முட்டையை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நம்ம பவுலில் போட்டுட்டு அது மேலே இந்த முட்டை சுண்டல் மசாலாவை நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கார்ன் தூவி விட்டு நம்ம இதை சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.